பல நாள் குற்றவாளி ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குற்றவாளி பல நாள் இல்லை பல வருஷமாக பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே மாட்டாமல் கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி வாழ்ந்திருக்கான். ஆனால் எத்தனையோ வருஷம் கழிச்சு சின்னதாக ஒன்று நடந்ததுனால இவன் பல வருஷமாக மறைச்சு வச்சிருந்த பல மர்மமான உண்மைகள் வெளியில் வருது. அதுவும் ரொம்ப வருஷமாக மறைக்கப்பட்ட ரொம்ப கொடூரமான உண்மைகள். இந்த கொலைகாரன் அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட 19 வருஷமா யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருந்த ஒரு மர்மம். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செப்டம்பர் 2017 கேரளா ஹோம் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ். காலையில் நேரத்தில் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தோட இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. முகத்தில் பயங்கரமான குழப்பம் இருக்கு. கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் அப்புறம் ஃபைல்ஸ் வச்சிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு என்னுடைய அக்காவை காணோம், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா 19 வருஷமா மறைஞ்சிருக்கக்கூடிய சில உண்மைகளை வெளியில கொண்டு வரப்போகுது. இப்படி கேட்ட அந்த நபரோட பேர் பிரவீன் குமார். இவரு இத்தாலியில பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கேரளாவுக்கு வராரு. இறங்கின உடனே தன்னோட வீட்டுக்கு ஆசாசையா போயிருந்திருக்காரு. போய் பார்த்தப்ப அங்க அவங்களோட அக்கா இல்ல. அக்கா எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து அந்த வீட்டுல போயிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிச்சப்ப அந்த வீட்டுல வேற யாரோ ஒருத்தங்க குடியிருக்காங்க. இது எங்களோட வீடாச்சு, நீங்க என்ன குடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த வீட்டெல்லாம் எப்பயோ வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு இது பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. ஏன்னா அந்த வீடு அந்த சொத்து இவங்களுடையது. இதனால இவரு இல்ல இது எங்க வீடு அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருக்காரு. அந்த சமயத்துல அவங்க சில பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுல இந்த இடம் பாத்தீங்கன்னா கை மாத்தியாச்சு, இவங்களோட பேர்ல தான் இருக்குது அப்படின்னு தெரியுது. இது கேட்ட இவருக்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. என்னடா இது, நம்ம அக்கா இந்த வீட்டெல்லாம் இன்னொருத்தங்களுக்கு எழுதி தந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க அக்காவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிந்து பத்மநாபன். இவங்க சேர்த்தலாவில தான் இருந்திருக்காங்க. இவங்க அப்பாவுடைய பேர் பத்மநாபன் பிள்ளை. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த நபரை பார்த்து சரி உன்னுடைய அக்கா எவ்வளவு நாளா காணோம் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு பிரவீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு தெரியல, நான் பல வருஷமா என்னோட அக்கா கிட்ட பேசல, நான் இவ்வளவு வருஷமா இட்டாலியில் இருந்தேன், இப்பதான் கேரளா வந்தேன், கேரளா எங்க வீட்டுக்கு போனப்பதான் அக்கா இல்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் நீங்க போன்ல கூட கான்டாக்ட் பண்ணிக்க மாட்டீங்களா, என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க மாட்டீங்களான்னு கேட்கறாங்க. மேற்கொண்டு இந்த பிரவீன் கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது. இந்த பிரவீன் தன்னுடைய அக்கா காணோம் அப்படின்ற அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணு வர கிடையாது. அந்த சொத்து நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியல, அதுல நம்மளுக்கு எதனாச்சும் கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு மணி நேரம் பேசியிருக்காரு. பாசம் அக்கா மேலாம் கிடையாது, சொத்து மேல. அவரோட கவலை எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேலதான் இருந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட ப்ராப்பர்ட்டி அந்த சமயமே 5 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப இவங்க அக்காவை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விசாரிச்சப்ப 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காணோம் அப்படின்றது தெரியுது. ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்கள கடைசியா பார்த்திருந்திருக்காங்க. அதுக்கு மேல அவங்க என்ன ஆனாங்க, எங்க போனாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிரைம் பிரான்ச் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. இப்படி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தப்ப பிந்து பத்தின சில விஷயங்கள் தெரிய வருது. காணாம போனதா சொல்லப்படக்கூடிய இந்த பிந்து 2005 வரைக்கும் அவங்க அப்பாவுடைய பென்ஷன் அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2005க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பென்ஷன் அமௌண்ட் அவங்க வாங்க கிடையாது. இதுக்கப்புறம் 2006ல எல்லா நிலத்தையுமே வித்திருக்காங்க. இன்னொருத்தவங்களோட பேருக்கு கை மாத்தி கொடுத்திருக்காங்க. அதுலயும் மொத்தம் 4 டிஃபரெண்டான பிளேஸ்ல 4 டிஃபரெண்ட் சப் ரெஜிஸ்டரை வச்சு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் எடுத்து பார்க்கறப்ப பிந்துவுடைய சிக்னேச்சர் தான் இருக்கு. 4 இடத்துலயும் 4 சப் ரெஜிஸ்டர்லயுமே இவங்களோட சிக்னேச்சர் தெளிவா இருக்கு. இதுக்காக பிந்து எல்லா சொத்தையும் இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் போயிருந்தாலும் சரி பென்ஷன் அமௌண்ட் இவங்க வாங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பென்ஷன் அமௌண்ட்டுமே இவங்க வாங்குறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி இவங்க அந்த இடத்த விட்டு எங்க போயிருக்காங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேள்விக்குறியா தான் இருக்கு.
போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க சைன் பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட்ஸ், அதுக்காக இவங்க கொடுத்த ப்ரூஃப்ஸ், இது எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக அவங்களோட ப்ரூஃபாக சொல்லி ஒரு டிரைவிங் லைசன்ஸும் கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ப்ரூஃபான டிரைவிங் லைசன்ஸை கையில் எடுத்து இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தப்ப அதில் இருந்து பிந்துவோட ஃபோட்டோ பார்க்குறப்ப இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனடியாக அவங்க தம்பியெல்லாம் கான்டாக்ட் பண்ணி பிந்துவோடைய ஒரிஜினல் ஃபோட்டோ வாங்குறாங்க. வாங்கி பார்த்த இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா பிந்து அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கிற அந்த டிரைவிங் லைசன்ஸில் பிந்துவோடைய ஃபோட்டோ இல்லாமல் வேற யாரோ ஒரு லேடியோடைய ஃபோட்டோ இருக்கு. இதை பார்த்து ஷாக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ப்ரூஃபுக்காக அவங்க கொடுத்துருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஸ்கூல் மார்க் ஷீட்ஸுமே இருக்கு. அந்த மார்க் ஷீட்லயுமே இவங்க கொடுத்த அந்த போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா பிந்துவோட இது இல்லை. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே பிந்துவுக்கு பதில வேற யாரோ ஒரு லேடியோடைய போட்டோ இருக்கு. சரி, இப்போ இந்த ப்ரூஃப்லலாம் வந்துட்டு பிந்துவோடைய போட்டோ இல்லை அப்படின்னா அங்க இருக்கிற அந்த போட்டோ யாருடையது? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த போட்டோல இருக்கிற அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த லேடி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லேடியோட பேர் வந்துட்டு டி மினி அலைஸ் ஜெயா. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போறாங்க. போயிட்டு இந்த நபருடைய போட்டோ காமிச்சு அந்த சமயமாக ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த பீனு குரியன் அப்படின்றவங்க கிட்ட போய் பேசுறாங்க. அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு பார்த்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்க்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு இந்த போட்டோவையும் பார்க்குறாங்க. இவங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டதுக்கு பீனு குரியன், ஆமா நான் இவங்களை பார்த்துருக்கேன், இவங்களோட பேர் வந்துட்டு பிந்து, நம்மளோட ஆஃபீஸில் தான் வந்துட்டு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த டீமினியோடைய ஹேண்ட் ரைட்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. இப்படி எடுத்து பார்த்ததுல எல்லா சப் ரெஜிஸ்டர்லையுமே பிந்து அப்படின்னு சொல்லி சிக்னேச்சர் போட்டது இந்த டீமினி தான் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்புறம் சிக்னேச்சர் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப எல்லாமே எக்ஸாக்ட் மேட்ச் ஆயிருக்கு. உடனடியாக டீமினியை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. டீமினியை அரெஸ்ட் பண்ணி உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இந்த மாதிரியான ஃபோர்ஜரிலாம் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணது நீங்க தானே, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்குறாங்க. இப்போ இந்த எல்லா கேள்விகளுக்கும் டீமினி வந்துட்டு ஒரே ஒருத்தருடைய பேரை மட்டும் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நான் மட்டும் பண்ண கிடையாது, இன்னொருத்தரும் தான் வந்துட்டு சேர்ந்து பண்ணாரு. சொல்ல போனா இந்த விஷயத்த என்ன பண்ண சொன்னதே அவரு தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிந்து அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ஃபாரின்லேயே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்துட்டு யாருக்கோ போற மாதிரி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்ம வேற ஒருத்தங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணா நம்மளுக்கு காசு கிடைக்கும். அதனால எனக்கு இந்த விஷயத்தில் நீ ஹெல்ப் பண்ணுவியா, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி என்ன வந்துட்டு ஒரு நபர் கன்வின்ஸ் பண்ணாரு. நானும் இதுல முழுசா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம தான் இன்வால்வ் ஆனேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவ்வளவு மணி நேரம் இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஎம் செபாஸ்டின். இந்த பேரை கேட்ட யாருக்குமே வந்துட்டு பயங்கரமான சந்தேகம்லாம் வர கிடையாது. ஏன்னா இவங்க சொல்ற அந்த செபாஸ்டின் அப்படின்ற நபரை பத்தி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இவர் பழிபுரம்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இவருக்கு 65 வயசு ஆகுது. இவர் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரா வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. பல வருஷமா இவர் இந்த தொழிலில் இருக்காரு. எப்பயுமே அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாரு. வெளுத்து போன மாதிரியான ஒரு சட்டை, ரொம்ப அமைதியா பொறுமையா தான் வந்து பேசுவாரு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் விஷயத்துல ரிஜிஸ்டர் விஷயத்துல ஹெல்ப் பண்ணி தந்திருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவரை வந்துட்டு அம்மாவன் அப்படின்ற ஒரு நிக் நேம்ல தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க. இப்ப இந்த செபாஸ்டின் பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா செபாஸ்டின் கூட யாருமே வாழ கிடையாது. செபாஸ்டினோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவரு கூட இல்லாம தனியா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்க தனியா போயிருக்காங்க, உங்க ஃபேமிலிக்குள்ள எதனாச்சும் பிரச்சனையா, எதனால அவங்க வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கேள்வியுமே சுற்றி இருக்கிறவங்க கேட்கல. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செபாஸ்டினோட பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் போயிட்டு நம்ம கேள்வி கேட்க வேணாம் அப்படின்ட்டு யாருமே எதுவுமே கேட்காம அப்படியே அமைதியாகவே இருந்திருக்காங்க. இந்த செபாஸ்டின் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் காம்பவுண்டுக்குள்ள ஒரு பெரிய வீட்டை கட்டி சுற்றி நிறைய தோட்டங்கள்லாம் இருக்கிற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கால்வாயெல்லாம் நட்டு வச்சு ரொம்பவே அமைதியாக தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த விஷயத்தை பற்றி நம்ம செபாஸ்டின் கிட்ட பேசினாதான் நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செபாஸ்டினுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உங்ககிட்ட சில விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. செபாஸ்டின் ரொம்ப காமா சரி சார் கேளுங்க அப்படின்னு சொல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி பிந்து அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களை மீட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட செபாஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் கூட தயங்க கிடையாது. ஆமாம் சார், பிந்து அப்படின்ற ஒருத்தங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி விஷயமா என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. நானும் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற எல்லா சஜஷனும் கொடுத்தேன். நானே உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல, அவங்கள காணலை, அவங்க என்கிட்ட கான்டாக்டும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர், ஓ அப்படியா, சரி டீமினி அப்படின்ற ஒருத்தங்க இப்போ உங்களோட
அவங்களோட பேரை சொல்லி நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு செபாஸ்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோர்ஜரி பண்ணிட்டு அதில் சம்மந்தமே இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னோட பேரை இழுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி இழுத்து விட்டுருக்காங்க. மற்றபடி இந்த விஷயத்தில் நான் இன்வால்வ்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இவர் பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவர்கிட்ட ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, செபாஸ்டியனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு ட்ரெயின்டு லையர் வந்துட்டு எப்படி மாட்டிக்காத மாதிரி பேசுவானோ அதே மாதிரி அவரோட பிஹேவியர் இருந்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நம்மகிட்ட இந்த மாதிரி கேட்பாங்க, கேட்குறப்ப நம்ம இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு சொல்கிற மாதிரி இருக்கு. சரி, இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையுமே வர மாதிரி தெரியல. நம்ம இவரை சுற்றி எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அதே கேத்திரலாவில் ஆட்டோ டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மனோஜ் அப்படின்ற ஒருத்தரை பற்றி தெரிய வருது. இந்த மனோஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செபாஸ்டியனுடைய ஆட்டோ டிரைவர். செபாஸ்டியன் ஒர்க் விஷயமா எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மனோஜ் அப்படின்ற இந்த ஆட்டோ டிரைவர் கூட தான் போயிட்டு வருவாராம். இன்னைக்கு ரெஜிஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா மனோஜே வந்து வீட்டில இருந்து அந்த ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு, இல்லை கிளைண்டோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு விட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டு போவார். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த நபர் வந்துட்டு ஒரு முக்கியமான விட்னஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே செபாஸ்டியன் கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எதனாச்சும் ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக மனோஜோடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு மனோஜுக்கு கால் பண்றாங்க. இந்த விஷயம் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 27, 2018. இப்படி கால் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு மனோஜ் கிட்ட, நாளைக்கு நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா, உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி நாங்க பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மனோஜ் ஸ்டேஷனுக்கு வந்தா போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு, செபாஸ்டியன் கூட நீங்க பிந்துவை பார்த்துருக்கீங்களா, இல்ல உங்களுடைய ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல பிந்துவை பத்தி எதனாச்சும் அவர் பேசியிருக்காரா அப்படின்ட்டுலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அடுத்த நாளான ஜூன் 28 போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு மனோஜ் வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தாங்க. ஆனா மனோஜ் வரல. என்னாச்சு இந்த மனோஜுக்கு, ஏன் வரல அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சிருக்கு மனோஜ் உயிரோடவே இல்லை. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலையா இல்லை கொலையா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இறப்பை வந்துட்டு அன்எக்ஸ்பிளைன்டு டெத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் இவருக்கு அப்படி என்னாச்சு அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக மனோஜோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு பேசியிருக்காங்க. இப்படி விசாரிச்சப்ப மனோஜோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. கடைசியாக இவரை வந்துட்டு செபாஸ்டியன் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தாரு, அவன் இந்த மாதிரி என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்துட்டு என்கிட்ட பல முறை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவன் கண்டினியூஸ் இப்படி மிரட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த பதட்டத்தில் தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் வந்துட்டு உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றது தெரியல. இது நிரூபிக்கிற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனால் ஒன்றை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். இந்த டேட்டுக்கு நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அந்த டேட்டுக்கு முன்னாடி கரெக்டாக இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொன்னான். இது சாதாரண விஷயமோ இல்லை கோயின்சிடென்ட்டோ கிடையாது. இப்படி ஒரு விட்னஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருப்பானா அப்படின்ற சந்தேகமும் வருது. இது எப்படியோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு, இது சாதாரண ஃப்ராட் கேஸ் கிடையாது. இதுக்குள்ள வேற என்னமோ ஒன்று இருக்கு அப்படின்னு யோசிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, இது ஃப்ராடை தாண்டி பிந்து வந்துட்டு இப்போ உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியல. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காணாம போகாம அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா பிந்து வந்துட்டு கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற திசையை நோக்கி இந்த கேஸை கொண்டு போறதுக்கு பிந்துவுடைய சடலம் வேணும். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிந்துவுடைய சடலம் எங்கேயுமே கிடைக்கல. பாடி இல்லாம எந்த விதமான சார்ஜுமே பண்ண முடியாது. அதனால ஃப்ராட் பண்ணதுக்காக மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செபாஸ்டியனை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா செபாஸ்டியன் வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்துட்டு அப்ளை பண்ணி வைக்கிறாரு. ஜூலை 8 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கோர்ட்டுக்கு போனப்ப ஒரு வக்கீல் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்திருக்காரு. கூட ஒரு நபர் இருந்திருக்காரு, அவரு தான் செபாஸ்டியன். செபாஸ்டியனை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போறாங்க. அதுக்கு அந்த லாயர் வந்துட்டு, நாங்களே சரணடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் சரண்டரா வேணாம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல செபாஸ்டியனை வந்துட்டு கைது பண்றாங்க. ஆனா ஃப்ராட் கேஸ்ல மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. பிந்துவோட கேஸ்ல வந்துட்டு உள்ளாரி வர நுழைக்க முடியல. அது ஒரு கோல்டு கேஸாவே மாறிடுச்சு. அடுத்ததான் இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு இன்னும் சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்காக நாம 2012க்கு போகணும். இதே சேர்த்தாளாவில் 2012ல 58 வயசான ஆயிஷா அப்படின்ற ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்க லோக்கல் பஞ்சாயத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. ரீசெண்டா தான் அந்த சமயம் ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படிங்கறதுனால இவங்க மட்டும் தனியா தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அவங்களோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிலங்கள் இருந்திருக்கு, நிறைய நகைகள்லாம் அவங்க வச்சிருக்காங்க, நிறைய
பணமும் இருந்திருக்கு. யாரையுமே நம்ம சார்ந்து வாழாம நம்ம தனியா வாழணும் அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியா மே 13, 2012 அவங்களோட வீட்டை விட்டு அவங்க புறப்பட்டாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு நிறைய வேலை இருந்தது, பேங்க் போக வேண்டிய வேலை இருந்தது, பேப்பர்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு சீக்கிரம் வரணும் அப்படின்ற மாதிரி கையில சில நகையை வச்சுட்டு சில பேப்பர்ஸ் வச்சுட்டு கேஷும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதியானம் முடிச்சுட்டு ஈவினிங்குள்ள வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கறதான் பிளான். ஆனா ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வரல. அவங்க இன்னைக்கு நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரல. சொல்ல போனா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை. சுத்தி இருந்தவங்களாம் அவங்களோட போனுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா அவங்களோட போன் வந்துட்டு நாட் ரீச்சபிள் இருந்திருக்கு. 2012 வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடா தான் இருந்துச்சு. இப்ப இருக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டா இல்ல அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் சிசிடிவி கவரேஜஸ் வந்துட்டு எல்லா இடத்துலயும் இருக்க கிடையாது. இவங்களோட போன் சிக்னல்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ற அளவுக்கு பெருசா வளர கிடையாது. இதனால இன்வெஸ்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகாம அதே இடத்துல நிக்குது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அது ஆயிஷாவுடைய ஃப்ரெண்டான ரோசாமா. இந்த ரோசாமா கிட்ட விசாரிச்சப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஆயிஷா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குற விஷயமா ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்த செபாஸ்டின் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியே இந்த விஷயத்தை பத்தி செபாஸ்டின் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. அதுக்கு செபாஸ்டின் வந்துட்டு, ஆமா நான் அவங்கள பார்த்திருக்கேன், அவங்க வந்தாங்க, என்கிட்ட தான் சஜஷன் கேட்டாங்க, எல்லாமே நான் அவங்களுக்கு முடிச்சு தந்தேன். அப்புறம் அவங்க எங்க போனாங்க அப்படின்னு தெரியல, திடீர்னு மாயமாயிட்டாங்க, திரும்பி என்கிட்ட வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே ஆன்சர், அதே செபாஸ்டின், நல்லா பாக்குறப்ப அதே பேட்டர்னும் தெரியுது. மேற்கொண்டு இந்த கேஸையுமே வந்துட்டு பெருசா கொண்டு போக முடியாததுனால அந்த கேஸ் அதே இடத்துல நின்று ஒரு கோல்டு கேஸா மாறுது. 2012 வந்து பாத்தீங்கன்னா ஆயிஷாவோட கேஸ் மட்டும் தான் ஃபைல் ஆயிருந்திருக்கு. பிந்துவோட கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணப்படல. பிந்துவோடைய தம்பி வந்து என்னுடைய அக்காவை காணோம் அப்படின்னு சொன்னப்பதான் இந்த கேஸே வந்துட்டு ஃபைல் ஆச்சு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இதுல ஒரு பேட்டர்னை பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடி, நிறைய ப்ராப்பர்ட்டி, காசு, நகைகள் இருக்கக்கூடிய ஒரு லேடி, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு காணாம போறாங்க. சொல்லி வச்ச மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுக்காக சஜஷன் கேட்கறதுக்காக கடைசியா செபாஸ்டியனை மீட் பண்ணிருக்காங்க. செபாஸ்டியன் கிட்ட பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல, திடீர்னு காணாம போயிட்டு இருக்காங்க. அக்டோபர் 1 சேத்தாலா சவுத் 43 வயசான சிந்து அப்படின்ற ஒருத்தங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சிங்கிள் மதர். அவங்களோட மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 20 என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் 19, சிந்து முக்கியமான விஷயமா வீட்டை விட்டு புறப்பட்டாங்க. அவங்களோட கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேஷ் இருந்தது, கோல்டு எல்லாம் இருந்தது. இப்படி கிளம்புன சிந்து வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. இவங்க அம்மா எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணுக்கு அவங்க அம்மாவே இல்லாம தான் என்கேஜ்மெண்ட் நடந்தது. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சிந்து கேஸ் எடுத்து நடத்தின அந்த சமயத்துல சிந்துவை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டேயுமே சிந்து எங்க போனாங்கன்னு தெரியுமா, கடைசி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்த பத்தியுமே வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அது என்னன்னா, சிந்து வந்துட்டு கடைசி சில நாளா தன்னுடைய பொண்ணோட மேரேஜுக்காக ஒரு லேண்டை வந்துட்டு கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது விஷயமா இந்த லேண்ட் புரோக்கர் கிட்ட, ரெஜிஸ்ட்ரார் கிட்ட எல்லாம் நிறைய விஷயங்களை இவங்க பேசியிருக்காங்க. இப்படி பேசினதில் ஒரு முக்கியமான ஆள் லேண்ட் புரோக்கரான செபாஸ்டியன் அப்படின்னு தெரிய வருது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட டீல் வரும்போது அவங்க மிஸ் ஆயிருக்காங்க. நாலாவதாகவும் ஒரு சம்பவம் நடந்தது 2024 எட்டுமன்னூர் கோட்டயம். ஜெயின் மேத்யூ, ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களை வந்துட்டு ஜெயினாமா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு 54 வயசு. சில ரெக்கார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஏஜ் வந்துட்டு கிளியரா தெரியல. சில ரெக்கார்ட்ஸ்ல 60 அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆலப்புழால தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வேற ஒரு இடத்துல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் வேற வேற இடத்துல வேலை இருந்ததுனால அவங்க வேற ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. இந்த ஜெயின் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இவங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம டெய்லியுமே வந்துட்டு மெடிடேஷன் சென்டருக்கு போயிட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்க. இந்த மெடிடேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா பலாவில் இருக்கு. டிசம்பர் 23, 2024 அவங்களோட வீட்டை விட்டு கிளம்புனாங்க. அன்னைக்கு அவங்க மெடிடேஷன் சென்டர் போயிருக்காங்க. வழக்கமா மெடிடேஷன் சென்டர் போனாங்க அப்படின்னு சொன்னா நைட்டுக்குள்ள திரும்ப வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு ஜெயினம்மா வந்துட்டு நைட் ஆயுமே திரும்பி வீட்டுக்கு வரல. இது வரைக்கும் நடந்த கேஸ்ல இந்த முறை நடந்த கேஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த கேஸ்ல ஜெயினம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, பசங்களாம் இருக்காங்க, கூட பிறந்தவங்களும் அவங்களுக்கு இருக்காங்க. அதாவது தேடுறதுக்கு ஆள் இருக்காங்க. இவங்க காணாம போன உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ஃபேமிலி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்
ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் வந்துட்டு பதிவு பண்றாங்க. லோக்கல் ஸ்டேஷன்ல இந்த கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேஸ் அவங்க ரொம்ப 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 ஸ்லோவா ஹேண்டில் பண்ணாங்க. இதை பார்த்து பயங்கரமா கடுப்பான இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டா கேரளா ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு பெட்டிஷன் போடுறாங்க. இந்த கேஸ் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோட்டயம் கிரைம் பிரான்ச்சுக்கு மாறுது. கிரைம் பிரான்ச் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தோட ஃபைல்ஸ் அண்ட் எல்லாத்தோட இன்சூரன்ஸை பத்தியுமே தீவிரமா விசாரிக்கிறாங்க. இப்படி ஃபைல்ஸ் பார்த்ததுல இப்படி எல்லார்கிட்டையும் விசாரிச்சதுல அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. நம்ம எல்லாருமே முன்னாடி கெஸ் பண்ணதான் தனியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, நிறைய காசு வச்சிருக்கக்கூடிய பொண்ணு, நகை வச்சிருக்கக்கூடிய பொண்ணு, சொந்தமா அவங்களோட பேர்ல லேண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அதிலும் குறிப்பா லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று பார்க்கறப்பதான் அவங்க சடனா மிஸ் ஆயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 2024 டிசம்பர், அதாவது ஆல்மோஸ்ட் 2025. இப்போ இங்க எக்கச்சக்கமான டெக்னாலஜி வந்துட்டு டெவலப் ஆயிருந்தது. 2006 மாதிரியோ 2012 மாதிரியோ அவ்வளோக்கா டெக்னாலஜி வந்துட்டு இல்லாமல் இல்லை. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜெயினம்மா வந்துட்டு கடைசியா யார் யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க, கடைசியா அவங்க யார்கிட்ட கால் பேசியிருக்காங்க எல்லாத்தையுமே வந்துட்டு செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணப்ப ஜெயினம்மாவுக்கு அவங்க போயிட்டு வரக்கூடிய பலா மெடிடேஷன் சென்டர்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த ஃப்ரெண்ட் இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கோல்டு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுவும் போக 2025 வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சிசிடிவி கேமராஸ் வந்துட்டு வைக்கப்பட்டது. அதனால கவரேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அதிகமா இருந்தது. ஜெயினம்மா கடைசியா எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டவர் ஹிஸ்டரி எடுத்து வச்சு பார்க்குறாங்க. இப்படி வச்சு பார்த்ததுல ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சேர்த்தாளால ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள தான் அந்த டவர் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, கடைசியா இவங்க வந்துட்டு இந்த நபர் கிட்ட தான் பேசியிருக்காங்க, இந்த நபர் மேலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் ஒருத்தரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸான சிசிடிவி ஃபுட்டேஜஸை கலெக்ட் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஜெயினம்மாவோட மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்துட்டு தீந்து போயிருக்கு. அதுலயும் டிசம்பர் 23க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஜெயினம்மாவோட மொபைல் வந்துட்டு ரீசார்ஜ் ஆயிருக்கு. இது ஆன்லைன்லலாம் பண்ணாம நேர்லயே வந்து ஒரு கடையில ரீசார்ஜ் பண்ணிட்டு அவங்க போயிருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஷாப்ல இருந்து இது ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்குறாங்க. இப்படி பார்த்ததுல இருட்டுப்பேட்டால இருக்கக்கூடிய ஒரு கடையில தான் ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கடைக்கு போறாங்க. அந்த கடையில இவங்க எதிர்பார்த்த மாதிரி சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கு. அந்த ஃபுல் ஃபுட்டேஜுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. இப்படி ப்ளே பண்ணி பார்த்தப்ப எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. இந்த ஜெயினம்மாவுக்கு மொபைல் ரீசார்ஜ் ஆன அதே டைம்ல அந்த கேமராவில் ஜெயினம்மாவுக்கு பதில் அவங்களோட நம்பருக்கு வேற யாரோ ஒரு நபர் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாங்க. அவங்களோட பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. இப்படி செக் பண்ண உடனே அந்த ரீசார்ஜ் கடைக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, CM செபாஸ்டின். போலீஸ் ஆஃபீஸர் செபாஸ்டினை உடனடியாக அரெஸ்ட் பண்றாங்க. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராடு பண்றதுக்காக இல்லாம இதுக்காக இறந்து போனவங்களோட மொபைலுக்கு இவன் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. அவனோட வீட்டை சர்ச் பண்ணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு எதனாச்சும் தடயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நினைச்சாங்க. இதனால ப்ராப்பரான வாரண்ட்டை வாங்கிட்டு CM செபாஸ்டினோட வீட்டை வந்துட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ள போறாங்க. இது 2.5 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம், பெரிய காம்பவுண்ட். இந்த வீட்டை சுத்தி நிறைய செடி கொடிங்கள்லாம் இருக்கு, தோட்டம்லாம் இருக்கு, ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, சின்ன சின்ன கால்வாய் குட்டைங்களாம் கூட அந்த இடத்துல இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு இடம் விடாம வீட்டுக்குள்ள போயிட்டு அத்தனை இடத்துலயுமே சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தப்ப அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா குழி தோண்டி அதை பதச்ச மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அங்கங்க குழி தோண்டி வச்சிருந்திருக்காங்க. சில இடங்கள்ல டிச்சு மாதிரி வேஸ்ட் எல்லாம் வந்து கொட்டி வச்சிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்படி இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் தேங்கி நிக்கிற அந்த குழிக்குள்ள போயிட்டு பார்த்திருக்காங்க. போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தப்ப அங்க இவங்களுக்கு மனுஷனுடைய ஒரு மண்டை ஓடும், அந்த நபருடைய தை போனும் கிடைச்சிருக்கு. இன்னும் சர்ச் பண்ணி பார்த்தப்ப இவங்களுக்கு மனுஷனுடைய பற்கள்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அதுக்கு மேலேயே டென்டல் கிளிப்பும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஜெயினம்மாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த வீட்டுக்குள்ள வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு மண்டோடு எலும்புலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இது ஜெயினம்மாவுடையதா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக ஜெயினம்மாவோட ஃபேமிலியில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படி இன்ஃபார்ம் பண்ணி இந்த டென்டல் கிளிப்பை பத்தி கேட்ட அந்த சமயத்துல ஜெயினம்மாவோட வீட்டில் இருக்கவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது, அவங்க கிளிப்லாம் போட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா இந்த டென்டல் கிளிப் யாருடையது, இந்த பல்லுங்கள்லாம் யாருடையது, சொல்ல போனா இந்த மண்டோடைய யாருடையது? இதுக்கு முன்னாடி செபாஸ்டினோட பேர் வந்துட்டு ஆயிஷா கேஸ்லயுமே அடிபட்டிருக்கு. ஒருவேளை இது ஆயிஷாவுடையதா இருக்குமோ அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா DNA டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்டோடு பல்லெல்லாம்
எல்லாம் வச்சு இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இது ஆயிஷா கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்காக ஆயிஷாவுடைய பொண்ணுகிட்ட இருந்து பிளட் சாம்பிள் டிஎன்ஏ சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்குள்ள நம்ம மறுபடியும் போயிட்டு அந்த வீட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைச்சாங்க. இதுக்காக ஆகஸ்ட் 4 இந்த கிரைம் பிரான்ச் வந்துட்டு மறுபடியும் வந்தாங்க. ஆனா இந்த தடவை ஃபாரன்சிக் டீம், ஃபயர் டிபார்ட்மெண்ட், ரெஸ்கியூ டீம்னு சொல்லி மொத்த பேர்த்தையும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்தாங்க. இந்த வீட்டில் இவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே ஒன்னா தோண்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி தோண்டினதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தோண்டின அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு சில எலும்புகள்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. 20க்கு மேற்பட்ட எலும்புகள்லாம் கிடைச்சிருக்கு. அது அத்தனையுமே எரிஞ்சு போன நிலைமையில கிடைச்சிருக்கு. அங்க சில குளம் குட்டையெல்லாம் இருந்திருக்கு. உடனடியா போலீஸ் ஆபீசர் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிட்டு பார்த்தாங்க. இப்படி மொத்தமா ட்ரெயின் பண்ணிட்டு பார்த்தப்ப அந்த குளத்துக்குள்ள இருந்து சில பொருட்கள் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஹேண்ட்பேக் கிடைச்சிருக்கு, ஷால் கிடைச்சிருக்கு, சில துணிகளோட பீசஸ், அப்புறம் கழுத்துல போடுற மணி எல்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, செபாஸ்டியனோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாத்ரூம் போயிட்டு பார்த்தப்ப பாத்ரூமோட டைல்ஸ்லயும் வந்துட்டு சில ரத்த கரைகள்லாம் இருந்தது. இந்த பாத்ரூம்ல இருந்த அந்த ரத்தத்தை பாக்குறப்ப அந்த ரத்தம் வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷா சிந்தின ரத்தம் மாதிரி இல்ல. இந்த ரத்தம் வந்துட்டு ட்ரை ஆன மாதிரி இருந்திருக்கு. பாத்ரூம்ல சிந்தி பல மணி நேரம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, செபாஸ்டியனோட காருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டர் கேன் ஒன்று கிடைச்சிருக்கு. உள்ள பயங்கரமா டீசல் ஸ்மெல் அடிச்சிருக்கு. ஒரு பெரிய ஹேமர் ஒன்று இருக்கு, கத்தி ஒன்று இருக்கு. கூடவே எரிஞ்சு போன நிலைமையில இருந்து ஒரு டைலர் வாட்ச் ஒன்று இருக்கு. ஒரு பேர் ஃபுட்வியர் இருக்கு. நேஷனல் சென்டர்ல இருந்து எர்த் சயின்ஸ் அண்ட் ஸ்டடீஸ்ல இருந்து ஒரு டீமை வர வச்சாங்க. இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் பெனிட்ரேஷன் ரேடார் வந்துட்டு யூஸ் பண்ணிச்சு. அதாவது பூமி கடையில நிலத்து கடையில என்னென்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரேடார். இந்த மாதிரியான ரேடார் வந்துட்டு மேக்சிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்து கடையில எதுனாச்சும் மெட்டல்ஸ் இருக்கா, அப்படி மெட்டல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன மெட்டல், அது என்ன மாதிரியான பொருள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரேடார்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில அப்படியே போயிட்டு பெனிட்ரேட் ஆகும். இப்படி பெனிட்ரேட் ஆயிட்டு அந்த ரேடாருக்கு திருப்பி வந்து அது ஹிட் பண்றப்ப அது என்ன மாதிரியான பொருள், என்ன மாதிரியான உலோகம் அப்படின்றத வச்சு அது என்ன பொருள் அப்படின்றது இது சொல்லும். மேக்ஸிமம் ஃபாரன்சிக் டீமும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமி கடையில எதனாச்சும் பாடிஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா வச்சு டிடெக்ட் பண்ணி நிறைய இடத்தை தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கடையில திருவனந்தபுரம் ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. திருவனந்தபுரத்துல செபாஸ்டியனோட வீட்டு பாத்ரூம்ல ரொம்பவே ட்ரையா இருந்த அந்த பிளட்டோடைய சாம்பிளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அந்த பிளட் சாம்பிள் வந்துட்டு ஜெயினம்மாவுடைய பிளட் சாம்பிளோட மேட்ச் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த வீட்டு பாத்ரூம்குள்ள ஜெயினம்மாவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அவங்களோட ரத்தம் அங்க சிந்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கடைசியா ஜெயினம்மா கிட்ட என்னென்ன பொருள் இருந்துச்சு, என்னென்ன நகை இருந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து இந்த நகைகளை எதனாச்சும் ஒரு அடகு கடையில அடகு வச்சிருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணாங்க. இப்படி பண்ணப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அங்கேயுமே வந்துட்டு ஒரு லீடு கிடைச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு அடகு கடையில ஜெயினம்மாவுடைய நகை வந்துட்டு இருக்கிறதா தகவல் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க போயிட்டு பாக்குறாங்க. இப்படி போயிட்டு செக் பண்ணி பார்த்தப்ப அந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செபாஸ்டியன் தான் வந்துட்டு அந்த நகை வித்திருக்கான் அப்படின்றது கிளியரா தெரியுது. இதுவே பயங்கரமான எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி செபாஸ்டியனை போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இன்ட்ராகேஷன் ரூம்க்கு கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா செபாஸ்டியனோட வாயில இருந்து எந்த ஒரு உண்மையுமே வர கிடையாது. லைட் டிடெக்டிவ் டெஸ்ட் நாங்க எடுக்கலான் இருக்கோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு செபாஸ்டியன் இல்ல என்ன வச்சு நீங்க எந்த ஒரு டெஸ்டும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்டினியூஸா இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள், ஆமா நான் தான் ஜெயினம்மாவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். டிசம்பர் 23, 2024 ஜெயினம்மா மெடிடேஷன் சென்டருக்கு போகல. அதுக்கு மாறா அவங்க செபாஸ்டியனோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. இப்படி வந்த அந்த சமயத்துல இந்த நகைக்காகவும் காசுக்காகவும் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பக்காவா கொலை பண்ணி அவங்களோட சடலத்தை வந்துட்டு துண்டு துண்டா வெட்டி இருக்கான். 2.5 ஏக்கர் அவனுக்கு இருக்குது அப்படின்றதுனால சுத்தி இருக்கவங்களுக்கு சந்தேகமே வராத மாதிரி ஒரு இடத்துல வச்சு இந்த உடல் பாகங்கள்லாம் போட்டு எரிச்சிருக்கான். எந்த விதத்திலுமே மாட்டிக்க கூடாது அப்படின்றதான் இவனோட எண்ணமாவே இருந்திருக்கு. ஒருத்தங்களை கொலை பண்ணி அதை துண்டு துண்டாக்கி அந்த துண்டையுமே வந்துட்டு எரிச்சு சாம்பலாக்கி அதை வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல புதைச்சிருக்கான். இப்படி எரிச்ச அந்த சமயத்துல ஒழுங்கா எரியாத அந்த எலும்பு துண்டுகளை தான் வந்துட்டு இவன் ஒவ்வொரு இடத்துலயும் போட்டு வச்சிருந்திருக்கான். அதையும் வந்துட்டு புதைச்சுதான் வச்சிருந்திருக்கான். அநேகமா இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னு சொன்னா புதைச்சு வச்சிருந்த அந்த எலும்பெல்லாம் எடுத்து மறுபடியுமே எரிச்சிருந்திருக்கலாம். இல்லைன்னா அடுத்த கட்டமா ஆசிட் ஊத்தி கரைக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட இவனுக்கு இருந்திருக்கு.
இப்போ ஒரு கேஸில் வந்துட்டு இவன் தான் தப்பு பண்ணதா சொல்லி ஒத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் பிந்துவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. செபாஸ்டின் ரொம்பவே அமைதியாக இருந்திருக்கான். ரொம்ப நேரம் அமைதிக்கு அப்புறமா ஆமாம் பிந்துவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா பிந்துவுடைய சடலம் அங்கே எங்கேயுமே கிடைக்கல, எலும்பு துண்டா கூட கிடைக்கல. செப்டம்பர் 18, 2025 இந்த செபாஸ்டினை வியூர் சென்ட்ரல் ஜெயிலில் வந்துட்டு வச்சிருந்தாங்க. இந்த பிந்துவுடைய கொலை கேஸை பற்றி ஜெயிலுக்குள்ள வச்சு விசாரிச்சதுல இந்த கொலையை செபாஸ்டின் மட்டும் பண்ண கிடையாது, இவன் கூட இருந்த நெய்பரான பிராங்க்லின் அப்படின்ற ஒரு நபரும் சேர்ந்து தான் பிந்துவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்ப இந்த பிராங்க்லின் வந்துட்டு யாரு, எதுக்காக பிராங்க்லின் வந்துட்டு பிந்துவை கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே இப்போ வரைக்கும் தெரியல. இன்னுமே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த செபாஸ்டின் யார் அப்படின்ற மாதிரி செபாஸ்டினை பத்தின ஒரு சின்ன பேக்ரவுண்ட் செக் வந்துட்டு பண்றாங்க. இப்படி செக் பண்ணதுல செபாஸ்டினை பத்தின ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில் ஒன்று போலீஸ்க்கு கிடைக்குது. செபாஸ்டினுக்கு 17 வயசு இருக்கும் போது அவனுடைய ரிலேட்டிவ்ஸ்ல ஒருத்தரை கொலை பண்றதுக்காக இவன் பிளான் பண்ணியிருந்திருக்கான். அவரு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல வந்துட்டு விஷத்தை கலந்திருக்கான். இந்த விஷயங்கள் தெரிய வந்த அந்த சமயத்துல செபாஸ்டின் எல்லாத்துக்குமே துணிஞ்ச ஒரு பர்சனா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு. செபாஸ்டின் வந்துட்டு இன்னும் அந்த சென்ட்ரல் ஜெயில தான் இருக்கான். ட்ரையல் வந்துட்டு இன்னுமே பெண்டிங்ல தான் இருக்கு. அந்த 2.5 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை கம்ப்ளீட்டா தோண்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டை இடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு எத்தனை சடலங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. அந்த வீட்டுக்குள்ள இன்னும் ஐடென்டிஃபை பண்ணாத சில எலும்பு துண்டுகள்லாம் இருக்கிறதாம் சொல்றாங்க. இப்ப சிந்துவுக்கு என்னாச்சு, அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க, தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்றத சொல்லுங்க, சீக்கிரமா தோண்டி உண்மைகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிங்க அப்படின்னு போராடினாங்க. இந்த கேஸ் வந்துட்டு இன்னுமே ஃபினிஷ்ட் ஆகாம இருக்குது அப்படின்றதுனால இந்த கேஸை பத்தின பல டீடைல்ஸ் இன்னும் வெளியில வரல. வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு, யார் யார் எதுக்காக இந்த கொலையில இன்வால்வ் ஆனாங்க, இவன் எப்படி எப்படிலாம் இந்த கொலைகளை பண்ணா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர். பிந்து 2006, ஆயிஷா 2012, சிந்து 2020, ஜெய்னாமா 2024. இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் பண்ண ஒரு நபரை பத்தி நீங்க கேள்விப்படுறப்ப உள்ளுக்குள்ள என்ன நினைப்பீங்க? ரொம்ப கொடூரமான ஒரு பர்சனா இமேஜின் பண்ணிருப்பீங்க. ஆனா செபாஸ்டின் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்க மாட்டார். ரொம்பவே சைலண்டா காமா கம்போஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆனா யாருக்குமே தெரியாம தனியா வாழ்ந்துகிட்டு இருந்த அவரோட வீட்டை சுத்தி இத்தனை விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகள் இன்னுமே நிறைய இருக்கு. செபாஸ்டினோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப செபாஸ்டின் கூட இல்ல, அவங்க தனியா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்ல அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஒருவேளை இந்த உண்மைகள்லாம் வந்துட்டு தெரிஞ்சவங்க பிரிஞ்சிருக்காங்களா, இல்ல செபாஸ்டின் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லையா, இல்ல அவங்களுக்கும் இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரியும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் இதுல எதனாச்சும் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா ஆட்டோ டிரைவரான மனோஜ் எப்படி விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்ட கரெக்டா ஒரு நாளைக்கு முன்னாடி இறந்து போனோம். அதுவும் அவர் வந்துட்டு எப்படி இறந்து போனார் அப்படின்றத இன்னுமே வெளியில கிளியரா சொல்ல கிடையாது. அன்டிட்டர்மைன்ட் டெத் அப்படின்னு போட்டிருக்கு. செபாஸ்டினை பத்தி மேற்கொண்டு விசாரிச்ச அந்த சமயத்துல 2 கோஆபரேட்டிவ் பேங்க்ல செபாஸ்டினை பத்தி மேற்கொண்டு எதனாச்சும் டீடைல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தப்ப செபாஸ்டின் 2 கோஆபரேட்டிவ் பேங்க்ல சேர்த்து 1.65 crores வந்துட்டு ரீசெண்டா வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஜெய்னாமாவுடைய கோல்டு எல்லாம் திருடி அதை வந்து காசாக்கி ஒரு பிரைவேட் பேங்க்ல வந்துட்டு போட்டு வச்சிருக்கான். செபாஸ்டினோட ஒரு நெய்பர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செபாஸ்டினோட உண்மையான குணமே இதுதான். செபாஸ்டினை பத்தி சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். செபாஸ்டினுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த காசு திருடுற பழக்கம்லாம் இருக்கு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காசு திருடி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் சேர்த்த அளவுக்கு செபாஸ்டினை கூட்டிட்டு வந்து கோர்ட்டுக்கு போன அந்த சமயத்தெல்லாம் சுத்தி எக்கச்சக்கமான மீடியாஸ் வந்து வந்தாங்க. இந்த மீடியாவை பார்த்து எந்த ஒரு பதட்டமே இல்லை, எப்பயும் எப்படி காமா கம்போஸ்டா இருப்பானோ அதே மாதிரி தான் அப்பயே இருந்திருக்கான். உண்மையாலுமே இந்த கேஸ்ல இன்னும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.